வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போம். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 8 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை, இடி மழை பொழிவு பொழிந்து வருகிறது. குறிப்பாக முல்லைத்தீவுலாம் இன்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கும். முல்லைத்தீவிற்கு உள்ளே, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளே, இப்போவும் இலங்கையில் மத்திய பகுதியில் கனமழை பொழிந்து வருகிறது. திரிகோணமலைக்கு மேற்கே, அதாவது புத்தளத்திற்கும் திரிகோணமலைக்கு இடையில மத்திய இலங்கை பகுதி, அனைத்து மத்திய மாகாணங்களுக்கும் கனமழை பொழியுது. அதே போல கல்முனைக்கு மேற்கையும் மழைப்பொழிவு உள்ளே நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருது. நல்ல மத்திய இலங்கை தான், எல்லாமே மத்திய இலங்கையில் இடிமழை பொழிவு பொழிந்து வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இது மேலும் மேற்கு கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தொடர்ந்து எல்லா நாளும் மழை தாங்க. இன்றைக்கு 8ஆம் தேதி, இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கடலோரத்துக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் இரவு ஓய்ந்துடும், இரவு மழை பெய்யாது. மீண்டும் நாளை மாலை மழைப்பொழிவை தொடக்கம் கனமழைப்பொழிவு. 10ஆம் தேதி இன்னும் தீவிர மழைப்பொழிவு. 10ஆம் தேதியை விட 11ஆம் தேதி இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். இப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இதில் 13, 14 இன்னும் கூடும். அதாவது பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து 15ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை போலவே மழைப்பொழிவு வந்துடும். 18ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கி நல்ல ஒரு மழைப்பொழிவு இலங்கை முழுவதையும் கொடுக்கும். 18ஆம் தேதிக்கு 19ஆம் தேதியெல்லாம் சீரான ஒரு நல்ல மழைப்பொழிவு, வளிமண்டல சுழற்சி காரணமாக நல்ல மழை. 20, 21, 22லாம் நிறைய மழை. ஆனால் சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தரும். இந்த ஆண்டு எப்போதுமே டிசம்பரில் தான் அதிக மழை தரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அக்டோபர்லேயும் நிறைய மழைப்பொழிவை தரப்போகிறது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் கனமாக பெய்து, நாளைக்கும் இந்த மழைப்பொழிவு மாலை இரவில் இருக்கும். தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த, அதாவது செயலிழந்த சக்தி புயலோட பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி கொண்டிருக்கு. அதாவது இப்போ வெல் மாறிடும், லோ ப்ரெஷராக இருக்குது. இது மீண்டும் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அப்படியே முற்றிலுமாக செயலிழந்துடும். இது குஜராத் கரையை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது, அங்கே வராது போல் தெரியுது. முற்றிலுமாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தான் அது மழை தராத ஒரு அமைப்பாக தான் வரும். ஆகவே இதனால் எந்தவித நிகழ்வும் வங்கக்கடலில் இப்பொழுதைக்கு இல்லை. அதனால் காற்று பற்றிய அச்சம் வேண்டவே வேண்டாம். காற்றுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தொடர்ந்து வங்கக்கடலில் முக்கடலையுமே மீன் பிடிக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ விட்டு விட்டு வீசும் காற்று குமரி கடலில் இருக்கலாம். அது கொஞ்சம் அச்சுறுத்தலாம், வேறு பெரிய காற்று ஏதும் இல்லை. இந்த காற்று இல்லாத வானிலை என்பது வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மாலத்தீவு பகுதியில் வரக்கூடிய 14, 15 தேதிகளில் காற்று தெரியுது. ஆனால் நம்ம மாலத்தீவுக்கு போக வேண்டாம். குமரிமுனை, மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி, வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதி, அரபிக்கடலின் ஒட்டுமொத்த பகுதிக்கு காற்று வாய்ப்பே இல்லை. ஆக 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு தான் இருக்குது. காற்று இல்லாத வானிலை தான் தெரிகிறது. ஆக வங்கக்கடல், அரபிக்கடல், முக்கடலுமே, குமரிக்கடல் முக்கடலுமே அச்சுறுத்தல் காற்று இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பு வழங்க போகுது. அதாவது மீனவ நண்பர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு ஏற்ற வானிலையும், விவசாயிகளுக்கு அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு தான் இந்த அக்டோபர் கொடுக்க போகுது. ஆனால் அக்டோபரில் பின்பகுதியில் காற்று பாதிப்பு இருக்கக்கூடிய, காற்று அச்சுறுத்தக்கூடிய வலுவான நிகழ்வு இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும், தொடங்கி ஒரு வாரம் வரைக்கும் காற்று அச்சுறுத்தல் இருக்காது. எல்லாமே வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவாகவும், ஒரு சாதாரண தாழ்வு நிலை மழைப்பொழிவாகவும், கீழடுக்கு சுழற்சி மழைப்பொழிவாகவும் தான் வடகிழக்கு பருவமழையை தரப்போகுது. கிழக்கு காற்று வந்தால் என்ன செய்யும்? கடற்கரையை நோக்கி தான் தள்ளும். கரையை நோக்கி தள்ளக்கூடிய காற்று தான் இருக்கும். அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இந்த கிடைக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பை பயன்படுத்தி, அதாவது காற்று இல்லாத ஒரு வானிலை பயன்படுத்தி, முடிந்தவரை வானிலை அறிவியல் கூட இணைந்திருந்து முடிந்தவரை நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையில் கொடுக்கக்கூடிய இடைவெளிக்கு, கடலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு, அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய இழப்பை சரிகட்ட வகையில் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வானிலை அமைப்பை கொடுக்க போகுது. ஒரு 10 நாளைக்கு
குறைஞ்சபட்சம் 15 நாளைக்காவது கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 10 நாளைக்கு குறையாமல் 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடலுக்கு நிம்மதியோட மீன் பிடிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே தாழ்வு சுழற்சிகள், கீழடுக்கு சுழற்சி, தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்தாலும் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு காற்று. வலிமையான நிகழ்வு எல்லாம் அக்டோபர் இறுதியில் வரும். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் தான் வலிமையான நிகழ்வு இருக்குது. அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் தடை விதிக்கக்கூடிய காலங்களுக்கெல்லாம் நம்முடைய தடை விதிக்கக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காற்று இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு வானிலை இருக்கும். இதை பயன்படுத்தி மேலடுக்கு சுழற்சி காற்று, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த காற்றை குளிர்விக்கும் வகையில் தான் காற்று சுழற்சிகள் மேலடுக்கில் இருக்கும். கீழடுக்கில் கடல் மட்டத்தில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். இருந்தாலும் தொடர்ந்து வானிலை ஆய்வர் கூட இணைந்திருக்கணும். வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் எப்படி இருக்கும்ல தெரிந்து அன்றாடம் கடலுக்குள் போகும்பொழுது வானிலையிலிருந்து கடலுக்குள் போகணும். ஆனால் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு பெரிதாக காற்று இல்லை, 15 நாட்களுக்கு கூட காற்று இல்லாமல் இருக்கலாம். பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்று தான் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு அதிக மழை தான். நவம்பர், டிசம்பர், ஜனவரி நிறைய மழை. டிசம்பர் இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பரில். ஜனவரி, பிப்ரவரி கடந்த ஆண்டை விட அதிகமான மழை இருக்குது இந்த வருஷம். கண்டிப்பாக மழைநீரை சேகரித்து நீங்கள் கோடைக்கும் வரக்கூடிய ஏற்படக்கூடிய பற்றாக்குறை காலங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும். அதே போல் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையை சமாளிப்பதற்கு வலுவான மழைப்பொழிவுகள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இலங்கைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இதை நாம் சமாளிப்பதற்கும் நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறும், அதாவது வடிகால் வசதியை சரி செய்தல், அதே போல் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை சார். அதிகமான மழையினால தான் பிரச்சனை. அதாவது விவசாயத்திற்கு பற்றாக்குறையால் பிரச்சனை வராது. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தென் மாநிலங்களுக்கு அப்படி தான் இருக்கும், கேரளாவிற்கும் கூட. அதே போல் தான் இலங்கைக்கும் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது. அதிக மழையால் தான் இந்த வருஷம் மழைப்பொழிவின் அதிகரிப்பதன் காரணமாகத்தான் இந்த வருஷம் விவசாயத்துக்கு ஒரு இடையூறுகள் கொடுக்குமே தவிர பற்றாக்குறை இருக்குமோ என்ற கவலை வேண்டாம். மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் காற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 10 நாளைக்கு காற்றோட வாய்ப்பு ரொம்ப குறைவு. 15 நாள் வரைக்கும் கூட அது அமைதி நீடிக்கலாம். அதற்கு பிறகு தான் வலிமையான நிகழ்வுகள்லாம் உருவாக போகுது. அந்த தடை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் ஏற்படைய வருவாய் இழப்பை சரிகட்ட இப்பொழுது நீங்கள் வருவாய் ஈட்டி லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.